நேயர்கள் அனைவரையும் ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, நேற்று நாம் பேசிய மனிதநேய மனித உணர்வுகளை கொன்று குவிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது. தமிழ்நாட்டில் அதிகரிக்கக்கூடிய லாக்அப் மரணங்களும் விளம்பர அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கான ஓரணியில் மக்கள் என்ற தலைப்பை ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி இன்றைக்கு எடுத்திருக்கிறது. ஏன் இந்த தலைப்பை நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், உலகிலே மிக உயர்ந்தது, விலை மதிப்பில்லாதது, எல்லையற்றது, இனி இழந்தால் கிடைக்காது என்பது ஒரு உயிர். அந்த உயிரை தமிழ்நாட்டில் சக உயிர்கள், உலகத்தில் எந்த மிருகமும் சக உயிர்களை திட்டமிட்டு படுகொலை செய்வதல்ல. ஆறறிவு உள்ள மனிதன் மட்டும்தான் திருக்கோயில்களின் வளாகத்தில் இந்த படுபயங்கரமான பயங்கரவாத தாக்குதலை காவல்துறை நடத்தியிருக்கிறது. ஆம், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் மரண வழக்கு தமிழ்நாட்டின் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருப்பதாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அம்மையார் சசிகலா அவர்கள் தமது மக்களுக்கான எக்ஸல பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறார். சாமானிய மக்களுக்கும் பாதுகாப்பு அளிப்பதற்காக தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய பொருத்தமற்ற செயல்களின் மூலம் நம்பிக்கை இழந்துவிட்டதாக கூறிய அம்மையார் சசிகலா, ஆட்சி மாற்றம் ஒன்றே அதற்கு தீர்வு என மிக கடுமையாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இதுவரை 31க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்துகள் தமிழ்நாட்டில் நடைபெற்றதை சுட்டிக்காட்டிய அவர், தமிழ்நாடு என்று பலர் மார்தொட்டி கொண்டாலும் திமுகவினரை வீட்டுக்கு அனுப்ப தமிழக மக்கள் ஓர் அணியாக திரண்டு இருக்கிறார்கள் என்பதை உண்மை. எனவே மக்களை ஏமாற்று காலம் இனி இல்லை என்பதை அவர் சொல்கிறார். உண்மையிலேயே தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது? பேரம் பேசியதில் திமுகவினர் அதிகம் ஈடுபட்டதாக பிரபலமான தொலைக்காட்சிகளும் நாளிதழ்களும் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதற்கு பின்னணி என்ன? நிறைய பேசுவோம், வாருங்கள். நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க ஆய்வாளர், தோழர், பத்திரிகையாளர், மரியாதைக்குரிய துரைக்கண்ணன் அவர்கள். ஐயாவா. உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ராமமூர்த்தி அவர்கள். பொன்வில்சன் அவர்கள் பத்திரிகையாளராகவும் சமூக ஆர்வலராகவும். எமது வெளிப்புற படப்பிடிப்பினுடைய வழக்கறிஞர் கணேஷ்குமார் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இணைகிறார். அவரையும் நான் வரவேற்கிறேன். துரைக்கண்ணா சார், இப்போ இந்த சம்பவம் நேற்று நாங்கள் பேசினோம். இன்றைக்கு வந்த தகவல்கள் படுபயங்கரமாக இருக்கிறது. ஒரு சின்ன சாவி துளையிலிருந்து எடுக்கப்பட்ட படங்கள், இந்த பையன் உயிர் போகிற மரண வேதனை ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் ஆட்டித்தான் போட்டது. எப்படி பார்க்கிறீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறதோ அப்போதெல்லாமே இந்த சமூக விரோத செயல்கள், மக்கள் விரோத செயல்கள் மிக அதிகமாக நடைபெறும் என்பதை காலங்காலமாக பார்த்துருக்கோம். மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய காலத்தில் 67, 69 மிக அமைதியாக தமிழகம் இருந்தது. அதற்கு முன்னதாகவும் பெருமளவு இது மாதிரியான சட்டவிரோத செயல்கள், சமூக விரோத செயல்கள், ரவுடிகள், சமூக விரோதிகளுடைய பெரிய அளவிலான தாக்குதல்கள் இருக்காது அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். குறிப்பாக 1971 மரியாதைக்குரிய திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த காலத்திலிருந்து பல விஷயங்கள், பல சமூக விரோத செயல்கள், அன்றைக்கு ஒரு 184 இடங்களில் வெற்றி பெற்று ஒரு மிருக பலம் சட்டமன்றத்தில் அவருக்கு இருந்தது. யாரும் எதிர்கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலை இருந்ததால் அப்போ திமுகவினுடைய அராஜகம் கொடிகட்டி பிறந்தது. அந்த காலகட்டத்தில் சொல்லுவாங்க, மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிட்டே அன்றைய மாவட்ட செயலாளர் அந்த மதுரை முத்து ஒரு பிரச்சனைக்காக போனபோது, ஏன்னா மாவட்ட செயலாளர்னால் நீ பெரிய கும்பா அப்படிங்கிற மாதிரி கலெக்டர் கேட்டபோது, மாவட்ட செயலாளர்னால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு ஈக்குவலியா அப்படின்னு சொன்னாரெல்லாம் நம்ம கடந்த இதுகளில் பார்த்துருக்குறோம். ஸோ அவர்களுடைய அந்த தன்மை என்பது இன்றும் தொடர்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். பல விஷயங்கள், நீங்கள் ஒரு காவல்துறை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துவிட்டால் அந்த ஆட்சியாளர்களின் அல்லது திமுகவினரின் ஏவல் துறையாகவே செயல்பட்டு வருவது தான் பார்த்துருக்கோம். போலீஸ் துறை நிச்சயமாக. நீங்கள் 1972 மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கி
அந்த கட்சி தொடங்கிய 72 அக்டோபர் 17 இருந்து அக்டோபர் 10 நீக்கப்படுகிறார். 17 வரையுமாக தன்னெழுச்சியாக மாணவர்கள், பொதுமக்கள், கல்லூரி பள்ளி மாணவர்கள் போராட்ட களத்துக்கு வந்தவங்களை இதே மாதிரி மிருகத்தனமாக அடித்து துவைத்து போட்டாங்க. நீங்கள் உத்தம்பாளையம், கம்பம், போடி நாயக்கனூர் இந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு போடி நாயக்கனூரில் அந்த விடுதியில் போய் ராத்திரி தங்கியிருக்காங்க. இரவு 12:30 மணிக்கு 4 லாரியில் காவல்துறை போய் அந்த பசங்களை அடித்து மண்டை உடைச்சி பெரிய அளவில் அது ஆகி போயிடுச்சு. அதே மாதிரி இன்றும் கூட அந்த கிளைவாசல் சம்பவத்தை சொல்லுவாங்க. காவல்துறையுடைய அத்துமீறல், அராஜகம். அந்த ஃபாதர் கெஞ்சுறாரு, வேண்டாம் விடுங்க, நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடித்து முதல் மாடியிலிருந்து தூக்கி எறிஞ்சிருக்கு. அந்த சம்பவங்கள்லாம் கூட நடந்திருக்கு. இதனுடைய நீட்சியாக தான் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் அன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியை, அந்த அரசியல் கட்சியை நடத்துகிற தலைவரை அழித்தொழிக்க வேண்டும். அதாவது எந்த மாநிலத்திலையும் தேசத்தில் இருந்தது, எந்த தேசத்திலும் இல்லாத அளவுக்கு 1972 அக்டோபர் தொடங்கி 76ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் அரசு டிஸ்மிஸ் செய்யப்படும் வரையிலும் பல்லாயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் பழிவாங்கப்பட்டார்கள். காவல்துறையினால் அடித்து உதைத்து மண்டை உடைபட்டு, கைகால் உடைபட்டு, அப்படி ஒரு கொடூரமான சம்பவம் இன்றும் என் கண்முன்னே இருக்கிறது. சின்ன உதாரணம், விருதாசலத்தில் கருணாநிதிக்கு கருப்பு கொடி காட்ட போகிறோம்னு ஒரு 10-20 இளைஞர்கள், அன்றைய தினம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நேசித்த இளைஞர்கள், அதில் ஒரு 10-12 பேரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து லாக்கப்பில் போட்டு இதே போல் மிருக தாக்குதல். அதில் பயத்தில் அடிதாங்க முடியாமல் ஒரு தொண்டன் அவன் மலை ஜலம் கழிச்சிட்டான். அந்த ஸ்டேஷனுடைய ஏட்டு தன் பூட்ஸ் காலால் அந்த மலத்தை தேய்ச்சிட்டு, விருதாசலம் வேங்கட வேணு இன்னும் உயிரோடு இருக்கார், 74 வயது. அவருடைய முகத்தில் பூட்ஸ் காலை வச்சு தேய்ச்சிட்டு அந்த மலத்தை நக்குடான்னு அடிச்சிருக்கான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1977 சட்டமன்றத்தில் இதை பதிவு பண்ணியிருக்கார். பிரிட்டிஷ் ஆட்சியில் கூட இல்லாத கொடுமை இந்த கருணாநிதி ஆட்சியில் நடந்தது என்று பதிவு செய்திருக்கார். இதெல்லாமே வரலாற்று பதிவு. எனவே ஒவ்வொரு காலகட்டத்திலும் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் அமைச்சர்களானாலும் சரி, எம்பி எம்எல்ஏ ஆனாலும் சரி, மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கிளை நிர்வாகிகள் வரையிலும் அதிகாரத்தை கையில் எடுத்துக்குவாங்க. காலங்காலமாக இந்த 50-52 வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதனுடைய நீட்சியாக தான் இதையும் நம்ம பார்க்குறோம். ஒருபுறம் காவல்துறையினர் மீது தாக்குதல், திமுகவினர் ஒரு 2 பெண் காவலர்கள் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு பாதுகாப்பு போகிறாங்க, யூனிஃபார்மில் இருக்கிற அந்த பெண் காவலர்களை அவன் பாலியல் சீண்டல் பண்ணியிருக்கிறான். ஒரு பெண் எஸ்பி புதுமேடையில், ஆமாம், அந்த காவலுக்கு போன அந்த பெண் காவலர்களுக்கு கூட்டம் இருக்கும், காவல்துறை அதிகாரிகள். ஆமாம், திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் இருக்கிற ஒரு எஸ்பி, பெண் எஸ்பி, ஒரு முடியை பிடிச்சி இழுக்கிறான், சட்டையை பிடிச்சி இழுக்கிறான். எங்கே இருந்தது வந்து இந்த தைரியம்? இந்த நிலை என்பது, நீங்கள் இன்னொன்று, திருநெல்வேலியில் ஒரு அமைச்சருடைய உதவியாளர் அந்த போக்குவரத்து துறையினுடைய காவல்துறை அதிகாரியவே அடிக்கிறான் கன்னத்தில், பொதுமக்கள் முன்னிலையில். இந்த செயல்கள் எல்லாமே திமுக ஆட்சியில் தவிர நம்ம வேறு எதுலேயுமே பாருங்கள். எப்போ வந்தாலும் இந்த மாதிரியான செயல் என்பது, அதாவது சமூக விரோதிகளும் ரவுடிகளும் செய்யக்கூடிய அந்த செயலில் காவல்துறை ஈடுபட்டுருச்சு அப்படிங்கிறதான் இன்றைக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த காவல்துறையினுடைய இன்றைக்கு பார்த்த ஒவ்வொருவருமே ரத்தம் கொதிக்கும். ஒரு சாதாரண 27 வயது இளைஞன், சின்ன பையன், ஆமாம், அவனை கொண்டு போய் காக்கி சட்டை அணிந்தால் அவர்களுக்கு மனிதாபிமானம் இருக்காது, இப்படி தாக்குவாங்கன்னு. இவன் காக்கி சட்டையே போடாமல் ஒரு 6 பேர் யூனிஃபார்மே இல்லாமல் போய், யார் இவங்க? நீதிமன்றம் அதை சரியாக கேட்டிருக்கு. இந்த வழக்கு எப்படி நீங்கள் இவங்கெல்லாம் உத்தரவு, யாருடைய உத்தரவின் பேரில் இதை பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிருகத்தனமாக நீங்கள் ஒரு கூலிப்படையை அனுப்பிச்சு தாக்குறாங்கல்ல, கூலிப்படையினர் போய் அடித்து வெட்டுவோம். அப்போ இந்த நம்ம ஆட்சாங்கதிரையெல்லாம் பார்த்தோம். அது மாதிரியான செயலில் காவல்துறையில் இருக்கிறவர்களே ஈடுபட்டார் என்பது ஒரு மிக கேவலமான ஒரு செயல் என்பதை நான் நிச்சயமாக அதில் பதிவு பண்ணி ஆகணும். திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் இந்த செயலில் இந்த மாதிரியான ஒரு போக்கில் போகிறது என்பது நிச்சயமாக இந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை உருவாக்கியிருக்கு. அதிமுக ஆட்சியில் சாத்தான்குளம் சம்பவத்தை வச்சு இவங்க எவ்வளோ தூரம் பண்ணாங்க. உடனே ஓடி மாறி கனிமொழி மாறி உதயநிதி மாறி போய் அந்த வீட்டில் ஆறுதல் சொல்லி இதை விடவே கூடாது பண்ணுனாங்க. இப்போ என்ன நடக்குது? அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நீங்கள் ஆறுதல் சொன்னீங்களா? மாரடைப்பு வந்துருச்சு, வலிப்பு வந்துருச்சு அப்படின்னு தப்பி மிருகத்தனமான இந்த தாக்குதல் என்ன காரணம்? நடைபெணமாக அடிச்சு போட்டிருக்காங்க. தப்பி ஓட எங்கேயும் தப்பி ஓட காக்கா வலிப்பு. அதுதான் சொல்கிறேன். இந்த கொடூரமான செயல் என்பது நிச்சயமாக
ஆட்சி அதிகாரத்தில் இருந்து இவர்களை அப்புறப்படுத்துவதற்கான காலம் கனிந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பிரதான எதிர்க்கட்சிகளை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்திலே அணி சேர்ந்திருக்கிற காங்கிரஸ், விசிக, சிபிஐ, சிபிஎம், மதிமுக உள்ள அனைத்து கட்சிகளும் இந்த விஷயத்தை கண்டிச்சிருக்கிறாங்க, கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க, வரவேற்கத்தக்கது. இதை மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று இந்த ஆட்சியினுடைய அவலங்களை தோலுரித்து காட்டும் பணியில் ஈடுபடணும். இதற்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் நிரந்தர தீர்வு என்று மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதில் மிக தெளிவாக இருக்கிறது. இந்த நீதிமன்றம் இதை கையில் எடுத்து பல்வேறு வித கேள்விகளை கேட்டு இந்த அரசாங்கம் இது கொலை, இந்த கொலையை செய்தது அரசாங்கம் காவல்துறை என்று பதிவு செய்திருக்கிறது. எனவே இதன் மீது உரிய நடவடிக்கை, அந்த எத்தனை உயர் அதிகாரிகளாக இருந்தாலும், அந்த அதிகாரிகளுக்கு பின்னணியில் இருக்கிற எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் இந்த அரசு உரிய சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து கடும் தண்டனை வழங்காவிட்டால் இந்த அரசின் மீதான அதிருப்தி நாளுக்கு நாள் பெருகும் என்பதுதான் என்னுடைய முதற்கட்ட பதிவு. பொன்வில்சன் சார், இந்த படுகொலை உறுதியாக இருக்கிறது. இது அரசினுடைய ஒரு டிபார்ட்மெண்ட், காவல்துறை, நீதிமன்றம், இதெல்லாம் இருக்குது. இதில் ஒரு முக்கியமான கேள்வி, திரு துரைக்கண்ணு ஐயா அவர்கள் கடந்த கால நிகழ்வுகளை சொன்னாங்க. உயர்நீதிமன்ற விசாரணையில் அது ஒரு பக்கம் போனாலும் திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் சேங்கை மாலன் இந்த குடும்பத்திட்ட போய் ஏன் பேரம் பேசினார்? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, திமுகவை சேர்ந்த மகேந்திரன், திருப்புவனம் நகர செயலாளர் காளீஸ்வரன், மானாமதுரை டிஎஸ்பி இவர்களெல்லாம் போய் மிரட்டி 50 லட்சம் தாருன்னு பேசுகிறதுக்கு இவர்களுக்கு என்ன தார்மீக உரிமையோ, இவர்கள் எந்த அரசு பிரதிநிதி, எந்த அடிப்படையில் திமுக காரங்க பேரம் பேசுகிறாங்க? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம துரைக்கண்ணு ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவங்க காவல்துறையை எப்படின்னா தனக்கு சாதகமாக பயன்படுத்துறதுக்கு எல்லா வகையிலையும் முயற்சி செய்வாங்க. ஒரு அறிவிக்கப்படாத ஒரு ஒப்பந்தம் இருக்குதோன்னு ஒரு சந்தேகம் வருது. திமுகவில் ஒரு பெரும்பாலும் தலைவர்கள், ஒரு சிலரை தவிர, காவல்துறை போலீஸ் துறையில் பெரும்பாலும் அதிகாரிகள் ஒரு சிலரை தவிர, இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கூட்டு உடன்பாடு இருக்குது. அதாவது உங்களுக்கு பிரச்சனை வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் விஷயத்தில், எங்களுக்கு பிரச்சனைனா எங்களுக்கு பிரச்சனை வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. போலீஸும் திமுகவுடைய தொண்டர்கள் அல்லது இந்த உடன்பாடு இருக்குதுன்ற சந்தேகம் எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா எப்பெல்லாம் அந்த திமுகவுக்கு பிரச்சனை வருதோ அப்போல்லாம் டிசிலேருந்து, கமிஷனர்லேருந்து, எஸ்பிலேருந்து அத்தனை பேரும் பேட்டி கொடுக்குறாங்க அவங்களுக்கு டிஃபென்ஸாக. அது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு இருந்தாலும் சரி, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் என்ற கயவாளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த விஷயத்திலையும் சரி, அப்படி இல்லைன்னா ஈசிஆர் ரோட்டில் திமுக கொடி போட்ட வண்டியில் பெண்களை சேஸ் பண்ணுற விஷயத்துலையும் ஒரு டிசி உடனே பேட்டி கொடுக்குறாரு. அந்த கொடி அது திமுகவுக்காக போடல, அது இதுக்காக சுங்கச்சாவடிக்காக போட்டது. இப்படி டிஃபென்ஸ் இங்கே இதற்கு மேலே அருண் ஐஏஎஸ் அதிகாரி இங்கே அருண் சொன்னார் உடனே. ஆமாம், உடனே. அதே மாதிரி அங்கே நம்ம கமிஷனர் ஆம்ஸ்ட்ராங் வழக்கு. உடனே. எதுவுமே என்னென்ன தெரியாது சொல்கிறது, அடுத்த நாளே பேட்டி கொடுக்குறது. அதே மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள் கள்ளக்குறிச்சியில் 67 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறக்கும்போது முதல்ல 2 பேர் இறக்கும்போது உடனே ஸ்ரவன்குமார் ஐஏஎஸ் கலெக்டர் பக்கத்தில் திமுக மாவட்ட செயலாளர், இந்த பக்கத்தில் திமுக எம்எல்ஏ உட்கார வச்சுட்டு வயிற்று வலியில் தான் செத்துட்டாப்புல அந்த பையன். இதுதான் முதல்ல வெளியானது. நீங்கள் சொல்கிற சம்பவம் தான் முதலாக வந்து அவர் மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? இல்லையே. ஏன்னா அவர் பேச்சை கேட்டு அடுத்த நாள் அந்த சாவுக்கு வந்தவங்க ஒரு 50 பேர் அந்த பேரலில் குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்க. அதான் நடந்துச்சா? அப்போ கள்ளச்சாராயம் சொல்லியிருந்தா அவன் 50 பேர் குடிக்க மாட்டானா? இப்போ துரைக்கண்ணன் சொன்ன மாதிரி கூட விருகம்பாக்கத்தில் பேராசிரியர் அன்பழகன் 100வது பிறந்தநாள் விழாவில் மேடையில் தமிழச்சி தங்கப்பாண்டியன், கனிமொழி எம்பி பேசுகிறாங்க. கீழே ஒரு இளம் காவலர், பெண் காவலர், அவர் 2 இளைஞரணி திமுக சேர்ந்தவங்க பாலியல் சீண்டல் பண்ணாங்க. ஸ்டேஷனில் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி அந்த எம்எல்ஏ வருத்தம் தெரிவிச்சிடுறாங்க. என்னைக்கு 31ஆம் தேதி நடக்குது, டிசம்பர் 31. 3 நாள் கழிச்சு இங்கெல்லாம் விவாதம் பண்ண பிறகு கேள்வி 3ஆம் தேதி எஃப்ஐஆர் பதிவு பண்ண. நான் என்ன கேட்குறேன், இந்த கேள்வியை ஏதாவது ஒரு மலையில் நடந்தால் பரவாயில்ல, சென்னையில் பிரதான இடத்துல நீங்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன், கனிமொழி, எந்த இடம் சொன்னீங்க? விருகம்பாக்கம். இதை விட என்ன சார் இருக்கணும் சார்? என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள்? ஏதோ மலை கிராமத்தில் நடந்துச்சு. இதனால தான் அதிகாரிகளுக்கு தைரியம் வருது. இப்போ நீதிமன்றம் சொல்லுதில்ல, போலீஸ் என்ற அதிகாரம் இருந்தாலே
அவங்க வந்து எப்படி வேணாலும் நடக்கலான்ற ஒரு தைரியம் வந்துடுது, ஒரு மமதை வந்துடுது. அதற்கு காரணம் தன்னை காப்பாற்றுவதற்கு அரசு இருக்கிறது. ஓ, அப்படி அந்த எண்ணம் தான் துணிச்சல். இப்போ நீதிமன்றத்தில் நீதிபதி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா, அதாவது அதை போல ஒரு மோசமான வார்த்தை இந்த அரசாங்கத்திற்கு யாருமே கொடுக்க முடியாது. ஒரு மாநிலம் தன் குடிமகனையே கொலை செய்துள்ளது, இதை விட கடுமையான வார்த்தை ஒரு அரசாங்கத்துக்கு மேலே கொடுக்க முடியுமா? ஒரு மாநிலம் தன் குடிமகனையே கொலை செய்துள்ளது நீதிபதி சொல்கிறார், 2 நீதிபதிகளும். அப்போது எந்த அளவுக்கு இந்த கொடூர செயல் நடந்திருக்கிறது அங்கே அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி அவர் பேசும்போது சொன்னார், நான் ஜெய் பீமை பார்த்தேன், என் உள்ளமே உருக்கிருச்சு. முதலமைச்சர் சொன்னார். அதில் ஒரு அப்பாவியை கொண்டு போய் இதே மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்து சாவடிக்கிறது. இங்கே என்னென்னா சட்டத்துக்கு புறம்பா எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்படல. அப்போது அந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணவும் இல்லை. எஃப்ஐஆர் பிரகாரம் ஸ்பெஷல் டீம், அதாவது அந்த ஸ்டேஷன் கிடையாது, ஸ்பெஷல் டீம் மானாமதுரையில் வர எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு அவங்க வந்து மிரட்டி இவர் அடித்து பைப்பு, இரும்பு பைப்பு, பிளாஸ்டிக் பைப்பு எல்லாத்தையும் வச்சு உடஞ்சி கிடக்கு, எல்லாமே உடஞ்சி தூக்கி. ரிப்போர்ட் வரும்போது பார்த்தா 44 இடத்துல மரண காயங்கள். வில்சன் சார், நீங்கள் சொன்னீங்க, அதுக்கப்புறம் இதை முடிச்சிருங்க. 44 இடங்களில் காயம்னு சொன்னீங்க. அதில் ஒரே வார்த்தையை சொல்கிறாரு, உடலின் எந்த பாகத்தையும் விட்டு வைக்காமல் அத்தனை இடங்கள்லையும் காயம். அடே, அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா எனக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிற மாதிரி அதிர்ச்சி அடையுதுன்னு நீதிபதியே சொல்கிறார். ஐயோ, ஒரு கொலைகாரனுக்கு கூட இந்த அளவுக்கு வந்து காயத்தை ஏற்படுத்த மாட்டோம், கூலி கொலை செய்கிறவங்க கூட, கொலை செய்கிறவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து என்னென்னா, இப்போ 6 பேரை கைது பண்ணியிருக்காங்க. யார் யார்? கடைநிலை காவலர் மாதிரி பிரபு, கண்ணன், சங்கர மணிகண்டன், ராஜா, ஆனந்த், ராமச்சந்திரன். இவர்கள் மனைவிமார், குடும்பத்தில் இருக்கிறவங்க, உறவினர்கள் அத்தனை பேரும் அந்த மானாமதுரை காவல் நிலையத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரங்களாம் அப்போ மேலே சொன்னாங்க, நாங்கள் இவங்க செய்தாங்க, அவங்கள பிடிங்க. ஓ, அப்படி பெரிய கூட்டம். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அவங்க மிரட்டினா, அவங்க அழுத்தம் கொடுத்தா இவங்க என்ன செய்ய முடியும்? அப்போ அவங்கள ஏன் நீங்கள் இவங்கள மட்டும் பலிகடை ஆக்குறீங்களேன்னு அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. தமிழக வரலாற்றில் இது ஒரு பெரிய, ஏன்னா கஸ்டடியல் டெத்துன்றதே வேற. நீங்கள் கஸ்டடியில் எடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியோ இல்லை சிஎஸ்ஆர் போட்டோ ஸ்டேஷனில் வச்சு கஸ்டடியில் டெத்துன்றது வேற. இது நீங்கள் சொன்ன மாதிரி கூலிப்படையாக காவல்துறை செயல்பட்டிருக்கிறது. கூலிப்படையை இப்படி 44 இடத்துல அடிக்க வெட்ட மாட்டானா சார்? தனியாக இது சம்மந்தமே இல்லாம வழக்கறிஞர் இருக்காரு. இப்போ அந்த மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரத்துக்கு இது சம்மந்தம் கிடையாது. அவர் தலைமையில் இருக்கிற சிறப்பு காவல் படை வந்து எப்படி இதை இன்சார்ஜ் எடுத்தாங்க? இதை எடுத்துக்கிறதுக்கு யார் ஆர்டர் போட்டது மேலே? அப்போ அந்த டைரக்டர் யார்? மேலே இருந்து உத்தரவு கொடுத்த அந்த டைரக்டர் யாருன்னு நீதிபதி கேட்குறாரு. நம்ம தொடர்ந்து கேட்குறோம், யார் அந்த சார்? ஒவ்வொரு விஷயத்திலையும் கேட்குறோம், யார் அந்த சார், யார் அந்த தம்பி, யார் அந்த அண்ணன், யார் அந்த அப்பா, ஒவ்வொரு விஷயத்திலையும் கேட்குறோம். அப்போ இதுலேயும் அதான் வருது. அப்போ எப்படி அந்த வழக்கில் ஞானசேகரனோட நின்று போதோ அதே போல் இந்த 6 பேரோட நின்று போயிருமோ? ஏனென்றால் இப்போது எஸ்பிக்கு வந்து அதாவது அவரை வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அவரை எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணல. அதே நேரத்தில் டிஎஸ்பி அப்படியே தான் இருந்தார். இன்றைக்கி காலையில் வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து அங்கே என்கொயரி வருது, அப்போ அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, சண்முக சுந்தரத்தை. அப்போ நீதிபதி கேட்குறாரு, இன்னைக்கு காலையில் விசாரணைக்கு வந்த பிறகு தான் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? அவர் கேட்குறாரு. அப்போ இவங்களுக்கெல்லாம் உத்தரவு போட்ட மேலதிகாரி யார்? ஏதோ ஒரு அழுத்தம் மேலே இல்லாமல் இந்த மாதிரி செய்திருக்க வாய்ப்பில்லை. அப்போ அந்த உத்தரவு போட்ட அதிகாரி யார் அப்படின்றது தான் அவர் கேட்குறது. இருங்க, அடுத்து என்ன கேட்குறாரு? முக்கியமான விஷயம் சொல்லி முடிச்சிருங்க. சிசிடிவி காட்சி எங்க? சரி, ஃபுட்டேஜ் எங்க? அதே மாதிரி அந்த ஸ்பாட்ல நீங்க கோயிலுக்கு பின்னாடி கொண்டு போய் அடிச்சிங்க இல்லையா, அந்த கோசாலையில் அங்கே ரத்தக்கரை இருக்கும், சிறுநீர் கழிச்சது இருக்கும், காதில் மூக்கிலெல்லாம் ரத்தம் வந்திருக்குது அந்த பையனுக்கு. அப்போது அந்த ரத்தக்கரை கொஞ்சமாக இருக்கும்ல, அதை சேகரிச்சிங்களா? அதை தடயவியல் சேகரிச்சிங்களா? அதெல்லாம் சேகரிச்சிங்களா அப்படின்னா இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. அப்போது அங்கே தடயவியல் சேகரித்தவரை அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஏடிஎஸ்பி சுகுமார் என்ன நடவடிக்கை? 44 அடி இடத்துல அடிபட்டா ஒரு சொட்டு ரத்தம் இல்லையா அங்கே? என்னையா கதை இது? ரத்தம் வந்திருக்கு, மூளையில இருந்து என்னையா கதை இது? அப்படி இருக்கு சார். கேள்வி இல்லை சார், மனசு ரொம்பவே இறுக்கமாயிட்டு சார். 27 வயசு பிள்ளை, எல்லாருக்கும் குழந்தை இருக்கு, பாவம்.
என்ன சார் இது? என்ன சார் அரசு? என்ன நாடு? என்ன மக்கள்? என்ன மனிதாபிமானம்? என்ன நேயம் சார் இது? அதாவது இந்த ஸ்டாலினோட அரசாங்கம் தான் கிட்டத்தட்ட 24 லாக்அப் டெத். இது வந்து லாக்அப் டெத்ஸே கிடையாது. ஏன்னா எழுத்துப்பூர்வமான எந்த புகாரும் யார்கிட்டருந்தும் வரல. வாய்மொழியாக யாரோ புகார் சொல்லியிருக்கிறாங்க, 10 சவரன் நகையை காணோம் அப்படின்றது. உலகத்திலேயேவும் ஒரு 10 சவரன் நகையை காணோம் அப்படின்றதுக்காண்டி ஒரு சிறப்பு படையை நியமித்தது இந்த ஸ்டாலின் அரசாங்கமாக தான் இருக்கும். சிறப்பு படை. ஆமாம், 10 சவரன்ல சார். இங்கே வந்து ஈரோட்டில் வீடுகளுக்குள்ளே வந்து வயதானவர்களை தாக்கி கொலை செய்து கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. அதுக்கெல்லாம் இந்த ஸ்டாலின் ஒரே வீட்டில் 3 பேரை கொலை பண்ணாங்க. ஆமாம், அதுக்கெல்லாம் வந்து சிறப்பு படை கிடையாது. அது ஒருத்தரை விசாரிக்கிறது. இதில் அந்த பையனை அடித்த அடியில் இது எதுவுமே இல்லாமல் இறந்து போகும்போது தான் வந்து என்னென்னா, அதுக்கப்புறமாக அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறமாக யாரோ ஒரு புகார்தாரர் அவரை பிடிச்சி அவருடைய வழக்கறிஞர்கிட்ட இருந்து ஒரு புகார் எழுதி வாங்குறாங்க. வழக்கறிஞர் எழுதி கொடுக்குற புகார் எப்படி செல்லும்னு எனக்கு தெரியல. ஒன்று. ரெண்டாவது வந்து என்னென்னா, இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், வருகின்ற தகவல் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. சொல்லுங்கள் சார். அந்த பகுதியில் அன்றைக்கு எஸ்பி இருந்தாருன்னு சொல்கிறாங்க, டிஎஸ்பி இருந்தாருன்னு சொல்கிறாங்க, ஏடிஎஸ்பி இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அந்த மடப்புறம் திருபுவனம் காவல் அந்த சம்பவம் நடந்தது. இதில் உச்சகட்சம் என்ன தெரியுமா சார், அந்த மடப்புறம் காளி கோயிலுக்கு நான் நிறைய தடவை போயிருக்கிறேன். பத்திரகாளியம்மன் கோயில் தான். காளியம்மன் கோயில், அந்த காளியம்மனே வெட்டுக்காளி. வெட்டுக்காளி. அதாவது வேறு எங்கேயுமே நீதி நியாயம் கிடைக்காதவங்க அந்த காளி முன்னாடி காசை போய் வெட்டுவாங்க பாருங்க. அதனால தான் வெட்டுக்காளி. அந்த வெட்டுக்காளி முன்னாடியே இந்த அநியாயம் நடந்திருக்குது. அந்த வெட்டுக்காளி தான் அந்த வெட்டுக்காளி நிச்சயமாக பார்ப்பா, அது வேறு விஷயம். ஆனால் என்னுடைய கேள்வி, அவங்க கனிமொழி வந்து தூத்துக்குடியில் ஓட்டு கேட்கும்போது தன்னை நாடார்னு சொல்லி தான் ஓட்டு கேட்குறாங்க. நான் சமுதாயத்தை நான் சொல்ல விரும்பலை, ஆனால் பாதிக்கப்பட்ட இந்த தம்பியும் அதே நாடார் சமுதாயத்தை சேர்ந்தார். எந்த தம்பி? இந்த அஜித்குமார். அப்படியா? நாடார் சமுதாயத்தை சேர்ந்த தம்பி தான். ஆக நீங்கள் வந்து வாக்கு வேணுன்றப்போ நாடார் வேணும்னு போகிறீங்க. இப்போ இந்த தம்பியோட கொலைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அண்ணன் நல்ல முடிவாக எடுப்பாருன்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க அண்ணன் ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நல்ல முடிவாக எடுப்பார் அப்படிங்கிற விஷயம். நல்ல முடிவு இப்போ ஸ்டாலினே சொல்லியிருக்கார், தமிழக மக்கள் ஓரணியில் இணைய வேண்டும்னு சொல்லிட்டு. தமிழக மக்கள் ஓரணியில் இணைந்து இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தையும் திமுகவையும் வீட்டுக்கு அனுப்பினால் ஒழிய தமிழக மக்களுக்கு விமோச்சங்கிறதே கிடையாது. ஏனென்றால் நடவடிக்கை, ஏன்னா வந்து ஐயா சொன்ன மாதிரி 1971 காவல்துறை வந்து திமுக ஆட்சிக்கு வரும்போது முதலமைச்சர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். இதே முதலமைச்சர் தான் காவல்துறைக்கும் அமைச்சர். என்ன பண்ணியிருக்கணும்? அந்த எஸ்பி, ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், இந்த 4 பேர் பேர்லேயும் தான் எஃப்ஐஆர் முதல்ல நீங்கள் போட்டிருக்கணும். ஆனால் எஃப்ஐஆர் வந்து அந்த தம்பி அவர் வந்து காக்கா வலிப்பு வந்து கீழே விழுந்து தப்பி ஓடுறதுக்குமே 2 நாள் அடிக்கிறாங்க சார். 2 நாள் விடாத அடித்ததுக்கு அப்புறமாக எப்படி காக்கா வலிப்பு ஒருத்தனுக்கு வரும்? வலிப்பு வந்தவன் எப்படி தப்பி ஓடும்? தப்பி ஓட பாப்பான்றது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. இது வந்து அதான், அதாவது அது போடும்போதே அதாவது 1% கூட அதில் உண்மை இருக்கக்கூடாதுன்னு நினச்சி எழுதுகின்ற எஃப்ஐஆர் இதெல்லாமே. ஸோ இந்த ஸ்டாலின் அரசாங்கம் நிஜமாகவே நடவடிக்கை எடுக்கணுமே என்றால், இன்றைக்கு இந்த நீதிபதி இவ்வளோ கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறம் கூட கொஞ்சமாவது சொரணை இருந்தால், பயங்கரமான கேள்வி இல்லை, இந்த அதிகாரிகள் எல்லாத்தையுமே இன்றைக்கி கைது பண்ணியிருக்கணும் சார். நீங்கள் கைது பண்ணி அவர்களை வந்து போலீஸ் காவலில் எடுத்து ஏன் இந்த விஷயம் நடந்ததுன்றதுக்கான விசாரணையை நீங்கள் செஞ்சுருக்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் செய்யாது. ஏனென்றால் அவர் சொன்ன மாதிரி இல்லை, நமக்கு இப்போ தகவல்கள் 5 பேர் கைது சிறையில் அடைப்புன்னெல்லாம் செய்தி வந்திருக்கு. கீழ்நிலையில் இருக்க காவலர்கள் வந்து திரும்ப ஒன்று சொல்லுகின்றேன், அந்த காவலர்கள் குடும்பத்தை சார்ந்த தாய்மார்கள்லாம் மானாமதுரை ஸ்டேஷனில் போய் அந்த செய்தியை நானும் பார்த்தேன். தர்மா பண்ணுறாங்க. மேலே இருக்கிற அதிகாரிகள் சொல்லித்தான் நாங்கள் எங்களுடைய கணவன்மார்கள் இதை செய்தார்கள் சொல்கிறவங்க, அவர்கள் கணவன்மார்கள் இப்போ இப்போ புதிய கிரிமினல் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி ஏன் அவங்க மேஜிஸ்ட்ரேட்டிட்ட போயிட்டு இவங்கெல்லாம் என்னுடைய எஸ்பி இந்த மாதிரி சொன்னார், ஏடிஎஸ்பி சொன்னார், டிஎஸ்பி சொன்னார், இன்ஸ்பெக்டர் சொன்னார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன் சொல்லக்கூடாது? சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, இவர்கள் யாருக்குமே எந்த விதமான தண்டனையும் கிடைக்காமல் மேலே இருக்கின்ற அதிகாரிகள் பார்த்துக்கொள்வார்கள். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து போலீஸ் துறை வந்து அரசாங்கத்தின் மேலே இருக்கின்ற இன்னொரு சூப்பர் அரசாங்கமாகத்தான் செயல்பட்டு கொண்டு வருகின்றது. நீங்கள் வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் அவ்வளோ கொந்தளிச்சாங்க இதே திமுக அரசு.
இவ்வளவு கொந்தளிப்பு, அவ்வளோ கொந்தளிப்பு. அதை நம்ம நியாயப்படுத்தலை. இல்லை விவகாரம். யாருமே நியாயப்படுத்த மாட்டாங்க. ஆனால் அந்த துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவிட்ட அதிகாரிக்கு நீங்கள் தான் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இதுக்கு எதுக்கு அந்த நீதிபதி அருணா ஜெகதீஷன் தலைமையிலான ஒரு குழு ஆராய்ஞ்சு ஒரு அறிக்கையை கொடுக்கணும். கடைசியில் அவருக்கு வந்து ப்ரொமோஷன் தான் கொடுத்துருக்குறீங்க. சுட்டு கொள்றதை அதுவும் நீங்கள் கொலைன்னு தான் நீங்கள் சொன்னீங்க, அவருக்கு நீங்கள் ப்ரொமோஷன் கொடுத்துருக்குறீங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னால் என்ன சொல்ல முடியும்னா, அந்த தென்காசியில் வந்து நடைபெற்ற விஷயத்தில் வந்து அந்த பல்பீர் சிங்னு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, பல்பிடிங்கி, அவங்க ஐஏஎஸ் அமுதா, அவர் வந்து உள்துறை செயலாளராக இருந்தபோது அவர் தலைமையிலான ஒரு விசாரணை அறிக்கை வந்து விசாரணை நடத்தி பல்பீர் சிங் அந்த குற்றத்தை செய்துள்ளார்னு அறிக்கை இருக்குது, வந்திருக்கு. ஆனால் அந்த அறிக்கை மேலே என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? ஐபிஎஸ் சங்கத்திலேருந்து ஒரு அறிக்கை வந்து கொடுக்குறாங்க. இவர் இந்த மாதிரி தொடர்ந்து சஸ்பென்ஷனில் வைக்கிறது நியாயம் இல்லை, அது அவருக்கு ரொம்ப பாதிப்பை உண்டாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உடனே மீண்டும் வேலையில் சேர்க்கப்படுகின்றார். அவர் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ணுற சார்ஜ் ஷீட்டில் அவர் வந்து கோர்ட்டில் ஆஜராகிறதே கிடையாது. இது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை வந்து ஒரு செய்தியாக போட்டதுக்கப்புறமா ஆஜராகிறதுக்கு அவர் முன் வர்றார். அவ்வளோதான், போனால் போகுதுன்னு சொல்லிட்டு. ஆக நீங்கள் இந்த ஐஏஎஸ் அதிகாரியும் ஐபிஎஸ் அதிகாரிகளும் யாருக்குமே கட்டுப்பட்டவர்கள் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு செயல்பாட்டுக்கு வரும்போது உண்மையிலே இவர் வந்து ஒரு பொம்மை முதலமைச்சர். நீங்கள் உங்களால் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளையும் கட்டுப்படுத்த முடியாது, ஐபிஎஸ் அதிகாரிகளையும் கட்டுப்படுத்த முடியாது. அவர்கள் ஏனென்றால் அவங்க எந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கும் எந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கும் 5 வருஷம் முடிஞ்சவொன்னா மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணுன்ற அவசியமே இல்லை. வெரி குட். அவர்கள் யாருக்குமே கட்டுப்பட்டவர்கள் இல்லை, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் துரதிருஷ்டவசமாக. இத்தனைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சி நிர்வாகத்தில் வந்து ராஜாஜி, அதுக்கப்புறம் காமராஜர், பக்தவத்சலம், ஈவன் அண்ணாதுரை, எம்ஜிஆர் காலத்து வரைக்குமே கூட நான் தெளிவாக சொல்ல முடியும். தமிழ்நாட்டினுடைய ஆட்சி முறையை வந்து கற்றுக்கொள்வதற்காக பல்வேறு மாநிலங்களிலிருந்து நிர்வாகம் கற்றுக்கிறதுக்காண்டி வந்துட்டு போவாங்க. அவ்வளோ உயர்ந்த ஒரு நிர்வாகத்தின் திறன் மிகுந்த ஒரு மாநிலம் இன்றைக்கு நிர்வாகமே இல்லாமல் நீங்கள் வந்து வெறும் ஒரு பொம்மை முதல்வராக இருக்கிறதுக்கு அவர் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் இது வந்து முடிவெடுக்க வேண்டியது மக்கள் தான். வழக்கறிஞர் திரு கணேஷ்குமார், வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் உங்களை நான் வரவேற்கிறேன். தற்போது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, இந்த படுகொலை வழக்கு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறதாக சற்று முன்னர் நான் அமைந்திருக்கிற நேரத்தில் செய்தி கிடைத்திருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? உங்களுடைய செய்தி எங்களுக்கு தாருங்கள். வழக்கறிஞர் கணேஷ்குமார். அதாவது இறந்து போன அஜித்குமாரோடைய தாயார் சார்பாக நாங்கள் நீதித்துறை நடுவர் பிரேத விசாரணையில் நேரடியாக வந்து பங்கேற்றோம். பிணவரையில் இருந்து அந்த காயங்களை, வெளிப்புற காயங்கள் 18 காயங்களை நேரடியாக குறித்து மார்க் பண்ணோம். பிணவரையில் பிணக்கூராய்வு பண்ணும்போது உடனே இருந்தோம். அது நியாயப்படி நடக்கிறத நாங்கள் உறுதிப்படுத்தினோம். அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு விசாரணை நியாயமாக செல்ல முடியுன்ற அடிப்படையில் அந்த வேலைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணோம். சிபிஐ மாற்றுறதை பொறுத்த வரைக்கும் இதை நான் ஒரு வழக்கறிஞராக நான் ஏற்றுக்கலை. சிபிஐக்கு மாற்றுறதுன்றது கிட்டத்தட்ட வழக்கு நிலுவையில் போடுறதுக்கு சமம் அப்படின்றதான் எங்களுடைய கருத்து. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் கார்த்திக் விசஸ் டிஜிபி அப்படின்ற வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறோம். இந்த கார்த்திக் சார் யாருன்னு கேட்டால் அந்த திருப்புவனம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர். இந்த வழக்கறிஞர் தான் முழுக்க முழுக்க அங்கே நடக்கிற அக்கிரமங்களை மொத்தத்தையும் வெளிக்கொண்டு வந்தவர். இவர் மூலமாக தான் இந்த வெளி உலகத்துக்கு அங்கே நடக்கிற ஒட்டுமொத்த அக்கிரமும் தெரிய வந்தது. தாயார் சார்பாக ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க. அந்த புகார் இது வரைக்கும் பதிவு செய்யப்படலை. சந்தேக மரணம்னு சொல்லிட்டு காவல்துறையை தங்களுக்கு தாங்களே ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணிக்கிட்டு நேற்று இரவு தான் அந்த எஃப்ஐஆரை கூட வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வலிப்பு வந்ததாகவும் ஓடி வந்ததாகவும் இறந்ததாகவும் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து நேற்று காலையில் மாண்புமைந்த மதுரை உயர்நீதிமன்றத்தில் மென்ஷன் பண்ணி நேற்று சாயந்தரமே வழக்கு தாக்கல் பண்ணி இன்றைக்கி அது விசாரணைக்கு வந்தது. அந்த ப்ரேயரில் கூட நாங்கள் வந்து சிபிஐக்கு வழக்கை மாற்றணுன்ற எந்த விதத்துலையும் நாங்கள் சொல்லலை. காலையில் எந்த கேள்விக்குமே நீதிபதி அவர்கள் கேட்ட எந்த கேள்விகளுக்குமே அரசு தரப்பு வழக்கறிஞராக கூணி குறுகி நின்னாரு. ஐயா வந்து கூணி குறுகி நின்னாங்க. எந்த கேள்விகளுக்குமே முறையாக பதில் சொல்ல முடியல அவங்களால. ஆன்சர் பண்ணுங்கன்னு ஐயா கேட்கும்போது 2:15க்கு நாங்கள் மதியம் வந்து நாங்கள் ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனவர் மதியம் வந்து நாங்கள் சிபிஐக்கு வழக்க மாற்றுறதுல எந்த அப்ஜெக்ஷன் இல்லைன்னு சொல்லி அரசு வழக்கறிஞர் சொல்கிறாரு. நாங்கள் சொல்கிறோம் சிபிசிஐடி கூட விசாரிக்கட்டும், ஸ்பெஷல் டீம் கூட விசாரிக்கட்டும், ஆனால் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் தான் விசாரிக்கப்படணும். ஃபேர் ட்ரையலை நீதிமன்றம் உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுலாம் எங்களுடைய நோக்கம். அதனால் சிபிஐ மாற்றுறதுன்றது ஏற்புடையதல்ல. இன்றைக்கி கூட நீதிபதி அவர்கள் ஸ்பெசிஃபிக்காக உத்தரவு போட்டிருக்கிறாங்க. பகலில் ஒரு உத்தரவு போட்டுறாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால்,
ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் திருப்புவனம், ஹானரபிள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இது வரைக்கும் விசாரித்த அறிக்கையை வந்து உடனடியாக தாக்கல் பண்ணணும். மடப்புறம் டெம்பிளில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அங்கே என்ன நடந்தது, சிசிடிவி எப்படி எடுத்துகிட்டு போனாங்க, அங்கே என்ன நடந்ததுன்றதை நேரடியாக வந்து சொல்லணும், தாக்கல் பண்ணணும். அடுத்து முக்கியமான விஷயம், சக்தீஸ்வரன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா? நாங்கள் அந்த வீடியோவை வெளியிடுறதுக்காக கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் நாங்கள் காத்திருந்தோம். இந்த அரசு என்ன பண்ணுது, இந்த எஃப்ஐஆர் என்ன போட்டிருக்கிறாங்கன்னு சாட்சிகளுக்கு அல்லது வந்து அவங்க தாயாருக்கு ஒரு காப்பி கூட கொடுக்கலங்க. இந்த எஃப்ஐஆரில் என்ன இருந்ததுன்னு யாருக்கும் நேற்று வரைக்கும் தெரியாது. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு மட்டும்தான் தெரியும், போலீஸுக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு மட்டும்தான் தெரியும். நேற்று நைட்டு வலிப்பு வந்து ஓட முயற்சித்து வலிக்கு விழுந்து இறந்தாரு அப்படின்னு போட்டிருக்கிறத கண்டு நாங்கள் உண்மையிலேயே என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியலை. ஓகே, அதுக்கப்புறம் தான் பொறுத்திருந்து கோர்ட்டில் இந்த வீடியோவை நாங்கள் இன்னைக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்த்து நீதிபதிகள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. மதியம் 2:15க்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது. டீன் வந்து சப்மிட் பண்ணாங்க. அரசு ராஜாஜி மருத்துவமனையிலேருந்து டீன் வந்து சப்மிட் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு நீதிபதி கேட்குறாங்க, ஒருத்தனை குத்தி கொல்லணும்னா 5 முறை குத்தினா போதும், 6 முறை குத்தினா போதும், செத்து போயிடுவான் அவன். ஆனால் 44 முறை உடம்புல உட்காயங்கள் 44, வெளிக்காயங்கள் 18. இப்படி டார்ச்சர் பண்ணி கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? எந்த மனுஷனும் இன்னொரு மனிதனுக்கு இப்படியான அநீதி நிகழ்த்தக்கூடாது. ஒரு அரசு மக்களை பாதுகாக்கணும், இந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி தெளிவாக நீங்களே பார்த்துருப்பீங்க, நீதிமன்ற நடவடிக்கைலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருப்பி ஜட்ஜி கேட்டது ஒரே விஷயம் தான், முக்கியமாக கேட்டது, இன்ஸ்பெக்டர் இருக்கிறாரு, ஒரு தெஃப்ட் நடந்திருக்குன்னு சொல்றீங்க, அக்யூஸ்டை கூட்டிட்டு போறீங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க, விசாரிங்க, அவரை ரிமாண்ட் பண்ணுங்க. நாங்களும் அதை தான் சொல்றோம். அவர் தப்பு செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க, நீங்க வந்து ரிமாண்ட் பண்ணுங்க, அவரை ஜுடிஷியல் கஸ்டடியிலேருந்து காவல்துறை கஸ்டடியில் எடுங்க, அவரை விசாரிங்க, அறிவியல் பூர்வமாக ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை போட்டு அந்த வழக்கை நிரூபிக்கலாமே. ஆனால் இதெல்லாம் விடுத்துட்டு அவரை போய் கூட்டிட்டு போய் ஜட்ஜு கேட்டது, முக்கியமாக கேட்டது என்னன்னா, 2 நாள் 2 முழு நாள், அதுவும் யாரும் கண்ணுக்கு படாத இடத்துல கூட்டிட்டு போய் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன? அது கூட பரவாயில்ல, பட்டப்பகல்ல அவரை அடிச்சு நடக்க வச்சு கூட்டிட்டு போறாங்க கோயிலுக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாக்குறாங்க, அந்த மக்களை விரட்டி விடுறாங்க. திருப்பி அவர் செத்து போறாரு, ஏதோ காய்கறி மூட்டை மாதிரி அவரை ஒரு ஆட்டோல, வலுப்போக்கான ஆட்டோல ஏத்தி அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகாம தனியார் மருத்துவமனை கூட்டிட்டு போறாங்க. பாஸ்கரன்ற தனியார் மருத்துவமனை கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் திருப்பூணம் அரசு மருத்துவமனை கூட்டிட்டு போறாங்க. அங்க இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வேற வழி இல்லாம ப்ரொடெஸ்ட் நடக்குது. லோக்கல் ஸ்டேஷன்ல ப்ரொடெஸ்ட் நடக்க பின்னாடி தான் மதுரை ராஜாஜி மருத்துவமனை கூட்டிட்டு போறாங்க. அது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலங்க. அவங்க அம்மா ஒரு எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் காப்பி கொடுத்துருக்காங்க, இன்ன வரைக்கும் அதை வந்து பதிவு பண்ணவே இல்லை. அதனால டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஓப்பனா உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் சொன்னது என்னன்னா, நீங்க பண்ண மறுத்ததை நாங்க பண்ணுவோம், நீங்க எதெல்லாம் விடுபட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் நாங்க ஃபுல்ஃபில் பண்றோம், நீங்க வந்து நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நாங்க பாராட்டுறோம், ஆனா நீங்க விடுபட்டதை நாங்க செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது, நீதிமன்றத்துக்கு இருக்குது, அடிக்கிறதுக்கு நீங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 2 நாள் அவுட் சைட்ல கூட்டிட்டு போய் எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்கறாங்க. இன்ன வரைக்கும் நீங்க வந்து உயரதிகாரி மேல ஏன் நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்ட பின்னாடி காலையில திடீர்னு எஸ்பிஐ சஸ்பெண்ட் பண்றாங்க. யாருங்க வந்து இந்த ஸ்பெஷல் டீம் ஒப்படைச்சது? புகார் பதிவாயிருக்குது, நீங்க தெஃப்ட் கேஸ்ல விசாரிக்காம இன்ஸ்பெக்டர் வந்து எப்படி வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஒப்படைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதுக்கு உத்தரவு கொடுத்த நபர் யார்? இதுதான் முதல் பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் பதிலே சொல்லல. என்ன பண்ணான்னு கேட்டா டைம் கேட்டுட்டு இருந்தாரு. சரி, அப்புறம் சொல்றாரு சோசியல் மீடியால பார்த்து ஸ்பெஷல் டீம் பிடிச்சிட்டு போனாங்கன்னு சொல்றாரு. இது வந்து நீதிமன்றமே ஒரு சிரிப்பலைக்கு உள்ளாயிருச்சு இந்த இடத்துல. சோசியல் டீம்ல அப்ப நீங்க ஜட்ஜு கேக்குறாங்க, நீங்க எந்நேரமும் வந்து வீடியோ பார்த்துட்டே இருப்பீங்களா சோசியல் மீடியால? அப்படியே போய் நீங்க குற்றங்கள்லாம் போய் தடுத்துருவீங்களா? யாரு கொடுத்தாலும் ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொன்ன பின்னாடி மதியம் 3 மணி அளவுல டிஎஸ்பி தான் இந்த உத்தரவு கொடுத்தாருன்னு சொல்றாங்க. மதியம் 3 மணிக்கு தான் இந்த டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப கோர்ட்ல மென்ஷன் பண்ணி இந்த கேஸ் நடக்கிற காரணத்தினால தான் நேற்று எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. எஃப்ஐஆர் பதிவு பண்ணதை வெளியிடுறாங்க. 5 காவலர்களை வந்து புக் பண்ணி ரிமாண்ட் பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து எஸ்பியை சஸ்பெண்ட் பண்றாங்க, டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்றாங்க. இனிமேல் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, 2 நாள் கொடுங்க, 3 நாள் கொடுங்கன்னு சொல்லிட்டு அரசு வழக்கறிஞர் ஒரு கெஞ்சிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அவர் ஒரு மூத்த வழக்கறிஞர். கணேஷ்குமார், இந்த நிலைமையில டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இறுதியா ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் 4th அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் நேரடியா சிபிஐயும் வேண்டாம், நீங்க கேட்ட கேள்வி சிபிஐ வேண்டாம்னு கேட்டிருக்கீங்க இல்லையா, சிபிஐயும் வேண்டாம், சிபிசிஐடியும் வேண்டாம், வருகிற 8/7/2025 வரை இந்த விசாரணையை 4th அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் மதுரை தான் நடத்தணும். இது வரைக்கும் இருக்கக்கூடிய சான்றாவணங்கள், சாட்சிகளை நீதிபதிகள் முன்னிலையில ஒப்படைக்கணும்.
இதுவரையும் அழிச்சிருக்க எல்லாத்தையும் தடயத்தெல்லாம் சேகரித்து நீதிபதிகள் முறையில் கொடுக்கணும். விட்னஸ்க்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். 8/7 அன்னைக்கு நீங்கள் 8/7க்குள்ள நீங்கள் எல்லா நடவடிக்கையும் எடுத்து ஹையர் அஃபிஷியல் எஸ்பி, டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் இவங்க 4 பேர் மேலேயும் நீங்கள் நடவடிக்கை எடுத்து உத்தரவு தாக்கல் பண்ணுறீங்களான்னு உங்களுக்கு நாங்கள் நேரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை வந்து 8/7க்கு தள்ளி வச்சிருக்கோம். சரி கணேஷ்குமார், நீங்கள் அப்படி இணைப்பில் இருங்க, நான் 2வது வர்றேன். சார் அவரோட பேச்சு நீங்கள் ஒரு வழக்கறிஞர், 2வது நம்பர். இல்லை அது நான் சொன்னது தான் நீதிபதிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, அந்த எஸ்பியிலேருந்து ஆரம்பித்து அந்த மாவட்டத்தினுடைய அனைத்து அதிகாரிகள் மீதும் எஃப்ஐஆர் போட்டாங்க. சஸ்பென்ஷனுங்கிறது வேறு, துறை ரீதியான நடவடிக்கையை தாண்டி கொலை 302 திட்டமிட்ட கொலை, சதி செய்து கொலை, இதில் எல்லாத்துலேயுமே அவங்கள சேர்த்து அவங்கள விசாரித்து அவர்களுக்கு தண்டனை கொடுத்தால் ஒழிய நீங்கள் வந்து இதில் வந்து மாற்றம் வந்துட போகிறதில்ல. இப்போ சிபிஐ கையில் போனதை எப்படி பார்க்குறீங்க? சிபிஐ கண்டனம் போனது இன்வெஸ்டிகேஷன் வந்து நிச்சயமாகவே, ஏன்னா இப்போ வந்து சாத்தான்குளத்தில் வந்து கடைசியில் சிபிஐக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் தான் சார்ஜ் ஷீட்டும் போச்சு, அந்த இன்ஸ்பெக்டர் மேலேயும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலேயும் நடந்துட்டு இருக்கிறது. இதில் 2 விஷயம் வருந்தத்துக்குரிய ஒரு விஷயம். இந்த நீதித்துறை நடுவர்கள், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ஸ் வந்து நிறைய பல சமயங்களில் சாத்தான்குளத்துலையும் பார்க்குறேன், இங்கேயும் பார்க்குறேன். நான் அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸை வந்து செயல்படுத்தவே இல்லை, அது ஒன்று பார்க்குறேன். 2வது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவர்கள் வந்து என்னென்னா திமுக ஆட்சிக்கு வந்து எப்படி முட்டு கொடுக்குறதுன்னு பார்த்து தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது இன்னொரு நிறையா தங்களை வந்து ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லிக்கிறவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, இந்த டிவி, இவர்கள் எல்லாமே வந்து என்னென்னா இது வந்து ஸ்டாலின் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிற மாதிரியும் அந்த கீழ்நிலை காவலர்கள் தான் எல்லா தப்பும் பண்ண மாதிரியுமான ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப தவறு. எஸ்பியிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே இன்வால்மெண்ட் இருக்குங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. இதற்கான அமைச்சர், போலீஸ் துறை அமைச்சர் வந்து திரு ஸ்டாலின், ஸோ அந்த துறையை வந்து என்னென்ன கவனிக்கிறது இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. இதற்கு ஸ்டாலின் பொறுப்பேற்காமல் யார் பொறுப்பேற்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிஸ்டுகள் வந்து விவாதம் செய்வதற்கு கூட தயங்குகிறார்கள். அதுதான் ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம். நீங்கள் பண்ணுறீங்க, நான் உங்களை சொல்ல, இது மாதிரி எத்தனை தொலைக்காட்சிகள் பண்ணியிருக்காங்கன்றதான் கேள்வி. எத்தனை பத்திரிகைகள் வந்து ஸ்டாலின் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்றது அதுவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆனால் முதல் முறையாக ஒரு விஷயம் வந்து பாராட்டத்தக்க விஷயம் என்னென்னா, திமுகவின் கூட்டணி கட்சியினரே இது வந்து ஏற்புடையது அல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து மெல்ல தான் கடிதோச்சி மெல்ல எரியங்கிற மாதிரி தான், அதான் கடிதோச்சி மெல்ல எரிய தான் அந்த அளவில் தான் இருக்குது. ஸ்டாலின் இதற்கு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிபிஎம்மோ சிபிஎம் மக்களுக்காக நாங்கள் செயல்படுகிறோம் என்று சொல்லிக்கொண்டிருந்த இந்த கட்சிகள் யாருமே செய்யலை. சரி, அதுதான் துரதிருஷ்டவசமான. சார் நீங்கள் சொல்லுங்கள் வில்சன் சார். இல்லை, இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம வழக்கறிஞர் சொன்னார் கணேஷ், மதுரை 4th அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்கிட்ட வந்து அவர் விசாரணை அதிகாரி மாதிரி வச்சுட்டு அந்த நீதிபதி எல்லா ரிப்போர்ட்டும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்க கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துடணும். அவர் அதை வந்து வெரிஃபை பண்ணி 8ஆம் தேதி நம்ம ஹைகோர்ட் கிளையில் சப்மிட் பண்ணுவார், மதுரை ஹைகோர்ட் மதுரையில். ஆமாம், சப்மிட் பண்ணுவார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிபிஐக்கு வந்து நாங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணல அப்படின்னு, அப்படி கொடுக்குறதா இருந்தால் என்னென்னு கேள்வி கேட்டிருக்காரு. அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் நாங்கள் அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணலன்னு கொடுத்துருக்காரு. இன்னும் அவங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலன்னு தான் நினைக்கிறேன் நான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீதிபதிகள் வந்து எஸ்.எம். சுப்பிரமணியமும் அது இன்னொரு நீதிபதியை இவ்வளோ கொடுத்துருக்காங்க மரியா. என்னென்னா, பூவை ஜெகன் ஒரு திருமணமானவர்கள் அவங்க தம்பியை கூப்பிட்டு போயிட்டு 1 மணி நேரத்தில் கூப்பிட்டு வந்து விட்டார். ஒரு ஏசியோட வண்டி, அந்த வண்டிக்காக நீதிபதிகள் என்ன உத்தரவு போட்டாங்க, ஏன் அவரை கைது பண்ணல அந்த ஏசியை கேட்டாங்களா? இல்லை, அவர் தானே கடத்தினாருங்க. அப்போ இந்த வழக்கில் புகார்தாரர் நிகிதா, ஆமாம், அந்த பெண்மணி ஆமாம், சாமி கும்பிட வந்து அந்த பெண்மணி யாருக்கு அழுத்தம் கொடுத்தார், யாருடைய பரிந்துரையை கேட்டார், யார் பரிந்துரையில் எஸ்பி கிட்ட வந்துச்சு, எஸ்பி கிட்ட வந்து டிஎஸ்பிக்கு வந்துச்சா, இல்லை இந்த எஸ்பி டிஎஸ்பிக்கு யார் அழுத்தம் கொடுத்தது மேலிடத்திலிருந்து, ஆட்சியாளர்களா இல்லை அதிகாரிகளா, எந்த மட்டத்தில், அது ஐபிஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா இல்லைனா தலைமை செயலகமா, எந்த இடத்துலேருந்து அழுத்தம் வந்ததால் இந்த சிறப்பு குழு எடுத்தது, யாருடைய அதிகாரத்தில் சிறப்பு குழு எடுத்தது, இதை நீதிபதி கண்டுபிடிச்சா தான் முடியும். மற்றபடி நீங்கள் விசாரணை பண்ண தடைகள்லாம் எல்லா தடையும் எடுத்துருவாங்க. அந்த எல்லா தடையும், ஏன்னா சட்டம் ஒரு இருட்டறை, நீதிபதி கிட்ட நம்ம விசாரணை அதிகாரி ஐஓ என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் அவர் தீர்ப்பு கொடுப்பாங்க. அதை வச்சு தான் சொல்ல முடியும் என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு இல்லை. அப்போ இந்த விஷயத்தில் இந்த மேலிடத்தில் 3 பேரை கைது செய்யணும். யார் அந்த டைரக்டர்,
எஸ்பிக்கு உத்தரவு கொடுத்ததோ டிஎஸ்பிக்கு உத்தரவு கொடுத்ததோ. ஏன்னா பகடைக்காயாக பயன்படுத்தப்பட்டவர்கள் இந்த கடைநிலை காவலர்கள், போலீஸ்காரங்க. அவங்க மேலே தவறு இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவங்களை எய்தவர்கள் யார்? அவனை அடின்னு சொல்லியிருப்பான். அவனை எவ்வளோ அடிக்க இல்லை நம்ம திரு ராமமூர்த்தி சார் என்ன பாருங்க, அவனை எவ்வளவு அடிச்சு நாசப்படுத்தி விஷயத்தை எடுக்க முடியுமோ அப்படித்தானே கலோக்கியலா சொல்லும்போது அப்படித்தானே சார்? கண்டிப்பா அடிக்க மட்டும் அடிச்சிடுறா அப்படின்ற அப்படிதானே அந்த அழுத்தம் கொடுக்கும். அந்த உத்தரவு வந்து மேல மாவட்ட அளவிலான அதிகாரிட்ட இருந்து உத்தரவு வராம நிச்சயமாக கீழ்நிலை அங்கே ஒரு பலம் பொருந்திய லாபி தான் இதை செய்திருக்கிறது. ஆமா, இல்ல என்றால் கீழ்நிலை அடிக்க மாட்டார்கள் அல்லவா? அதுதான் இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் மேலேருந்து ஒரு அழுத்தம் வரும்பொழுது நீங்கள் புளியை பிடிச்சிட்டியான்னு கேட்கும்போது என்ன செய்வாங்கன்னா, இந்த கடைநிலை காவல் போலீஸ்காரங்க என்ன செய்வாங்க, ஒரு பூனையை பிடிச்சி வச்சுட்டா கூட நீ புலின்னு சொல்லுன்னு அடிப்பாங்க. அடிக்க பூனை செத்துரும். மேலிருந்து அழுத்தம் வருது இல்லையா? அப்பாவிகளை மரணிக்க வைக்கிறது யாரு அப்படின்னா, மேலிருந்து யார் ஆட்டு வைக்கிறார், அந்த ஆட்டு வைக்கிறவங்களை நீதிபதி அவர்கள் கண்காணித்து அந்த உண்மையை வெளிக்கொண்டு வரணும். இருங்க, இதுதான் நீதிபதி. ரெண்டாவது வரேன் சார், சொல்லுங்க சார். இப்போ கேள்விலாம் இல்லை, நீங்க பேசுறது நேரடியா, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சிக்கலான ஒரு நம்ம சகோதரர் வழக்கறிஞர் கணேஷ் சொன்ன மாதிரி சிபிஐ விசாரணை என்பது இதை நீர்த்து போக செய்யும் அப்படின்னாரு. சரியான பார்வை. அப்படியா? ஏற்கனவே ஐயாவுக்கு தெரியும், மூத்த வழக்கறிஞர் சங்கர சுப்பு மகனா அடிச்சு கொலை பண்ணி மேலே இப்போ கிடக்கிறது சிபிஐ தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன விசாரித்து என்ன தீர்ப்பு சொன்னாங்க இது வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆக ஒரு சம்பவம் நடைபெற்று விட்டது, அதற்கு சரியான வகையிலான விசாரணையை நடத்தி முறையாக நடத்தி அதுக்கு தீர்வு காணணும். நான் என்ன கேட்குறேன், அந்த பையன் அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட பையன் அண்ணா யூனிவர்சிட்டியில் 47 நாளா 47 நாட்களில் இந்த காவல்துறை நீதித்துறை விசாரித்து அவனுக்கு தண்டனை வழங்கிருச்சு. நீங்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஆண்டு கணக்கில் இது ஆகும், நீர்த்து போய்விடும். அதுதான் சரி இல்லை. தமிழக காவல்துறை என்பது ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை என்று புகழப்பட்டது, பேசப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த காவல்துறையும் தலைகுனிந்து அவமானப்பட்டு நிற்கிறது. அந்த அளவிற்கு ஒரு மோசமான செயலில் இந்த காவல்துறையை, சகோதரர் சொன்ன மாதிரி வெறும் காவலர்கள், அந்த சிறப்பு காவல் படையினர், அவனுக்கு அந்த அஜித்குமாருக்கு என்ன ஒன்றுமே இல்லை. ஆக அந்த அழுத்தம் என்பது உயர் அதிகாரிகள், எஸ்பி, டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர் அத்தனை பேருமே அங்கே முகாமிட்டு இந்த செயலுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்கிறது தான் நீதிமன்றத்தினுடைய பார்வையாகவும் இருக்குது. அதனால தான் நீதிமன்றம் என்ன சொல்லுது, நீதித்துறை நடுவர் உடனடியாக விசாரணையை தொடங்க வேண்டும். இந்த திருட்டு வழக்கிலே விசாரணை என்ற பெயரில் ஒருவர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த உயர் அதிகாரிகளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உண்மையை யாருமே மறைக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சார் இப்போ உங்கள் 3 பேருக்குமே நான் கேட்குறேன் சார். இங்கே பாருங்க, அப்போ எனக்கு அழுத்தம் கொடுத்தான்னு காவல்துறை அதிகாரி தானே சார் வந்து சொல்லணும், மூத்த எஸ்பி தானே சொல்லுவார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பி தானே, சூப்பரண்டா போலீஸ், அவர் தானே சொல்லணும். அவர் எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணுவார்? இல்லை, அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதான் கேட்குறேன், அந்த அடித்த காவலர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் சொல்லலாம்ல, எனக்கு இன்னார் தான் டிஎஸ்பி சொன்னார், எஸ்பி சொன்னார்ன்றது அவங்களே வந்து வாலண்டியர் ஸ்டேட்மெண்ட் சொல்லாமே அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லி அவங்க அப்ரூவர் ஆகிற பட்சத்தில் அவர்களுக்கான தண்டனை குறைக்கப்படும்ல புதிய சட்டத்தில். அப்படி வாய்ப்பு இருக்குது. இப்போ புதிய குற்றவியல் சட்டத்தில் ப்ளீ பார்கெனிங். நம்ம வீட்டில் ஒரு நகை திருடு போயிடுச்சு, நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நம்ம கிரைம் பிரான்ச்சில் அதிகபட்சமா யார் விசாரிப்பா நம்மளுக்கிட்ட? அதிகபட்சமா ஆய்வாளர் விசாரிக்கிறதே பெரிய விஷயம். சப் இன்ஸ்பெக்டர் தான், ஆய்வாளரே ஒரு 10 சவரன்கள் சப் இன்ஸ்பெக்டர் மேல போகும். சப் இன்ஸ்பெக்டர் தான். ஆமா ஆமா. அப்போ இதுல எஸ்பி, டிஎஸ்பி, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இதெல்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னா அப்போ மேல இடத்துல ஏதோ ஒரு அழுத்தம் இருந்ததால தானே இன்வால்வ் ஆகுது சார். பிரைமரி தானே இது. அப்பமே எஸ்பி வருது, அது வருதுன்னா அப்ப என்ன பிரச்சனை? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எப்படி வருது? அது ஒரு எஃப்ஐஆர். இது வந்து இந்த அழுத்தம் வந்து அவர் சொன்னாரு, தலைமைச் செயலகம் சொன்னாரு. என்னோட சந்தேகம் வந்து இது முதல்வருடைய அலுவலகத்திலிருந்தே போயிருக்கலாம்ல. எங்க சிஎம் அலுவலகத்துல தான், சிஎம் அலுவலகத்திலிருந்து அந்த எஸ்பிக்கு போயிருக்க கூடாது அழுத்தம். சார் சொல்லுங்க சார், என்ன சார் சிஎம் ஏன்னா ஒரு எஸ்பி வந்து அப்படியே துடிச்சு இவ்வளவு தூரம் போய் பண்ணுவாருன்னா ஒரு சாதாரண ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொன்னா நிச்சயமா பண்ண மாட்டாங்க. அது சரி. என்னுடைய ஆழ்ந்த சந்தேகம் இது முதல்வர் அலுவலகத்திலிருந்து போறதுனால தான் எஸ்பி. ஏன்னா தரவுகள் என்ன டேட்டா எப்படி வந்திருக்குன்னு சம்பவம் நடக்கும்போது எஸ்பி வந்து திருபுவனம் காவல் நிலையத்தில் இருக்கிறார். இந்த கம்ப்ளைண்ட் எத்தனை இடத்துல ஒரு மர்டர் கேஸ்க்கு வேணா போவாங்க சார். 10 சவரன் நகை காணோன்றதுக்காண்டி ஒரு எஸ்பி திருபுவனம் காவல் நிலையத்துக்கு போறார் என்றால்
இது வந்து முதல்வர் அலுவலகத்திலிருந்து, அதாவது ஏன்னா வந்து அவர் தான் முதல்வர் தான் வந்து உள்துறை அமைச்சர், அவர் தான் போலீஸ்க்கு மந்திரி, அவர்தான் முதல்வர் அலுவலகத்திலிருந்தே போயிருக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்கின்றது. சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. திருபுவனம் திமுக பேராட்சி மன்ற தலைவர் சேங்கை மாறன், நான் சொன்னேன். ஆமா, மகேந்திரன், மடபுரம் காளீஸ்வரன் மற்றும் டிஎஸ்பி, இவங்களுக்கு என்ன வேலை? இது வந்து இவங்களுக்கு என்ன வேலை? அந்த வீடியோலயும் இருக்குது பேசுறது எல்லாம். இவங்களுக்கு என்ன சம்பந்தம் சார்? இல்லை, நீங்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி, அவங்க வந்து இந்த நீதி நிர்வாகத்தில் காவல்துறையில் கட்சியினருடைய தலையீடே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவாகவும் உறுதியாக இருந்தாங்க. ஐயா, இது சட்டம், இது லீகல் ப்ராசஸ், இது கிரிமினல் ஆக்ட். திமுக காரங்களுக்கு என்ன வேலை? மாவட்ட செயலாளர் என்ன வேலை? அதை தான் சொல்கிறேன். இது எங்கேருந்து இந்த இதெல்லாம் தொடங்குதுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். 50 லட்சம் வாங்கிட்டு நீங்கள் விட்டு கொடுத்துருங்கன்னு போய் பேசுகிறாங்க. இல்லை அதான் பிரச்சனை. இல்லை, இது இன்னொரு உதாரணமும் கடந்த கால உதாரணத்தை சொல்கிறேன். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாணவர் உதயகுமார் அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் வழங்குறத கண்டித்து அந்த மாணவர்களை திரட்டி ஊர்வலம் நடத்தினாங்க, அடித்து குளத்தில் வீழ்ச்சப்பட்டார். 1973 தங்கப்பதக்கம் படத்தில் ஷோஸ் அந்த டைலாக் சொல்லுவார், செத்து போனது என் பையனே இல்லைன்னு. தந்தையை விட்டு இறந்தவன் தான் மகனில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பரிதாபகரமான நிலையெல்லாம் அப்போ நடந்திருக்கு. அதனுடைய நீட்சியாக தான் நம்ம 73 ஆமாம் 77 திரு எம்ஜிஆர் அவர்களுடைய பிரச்சாரத்தில் பிரதானமான சொல்மொழியாக இருந்தது. அப்படித்தானே திரு ராமமூர்த்தி அவர்கள்? ஆமாம், நிச்சயமாக. இப்போ அம்மா காலத்தில் அந்த மாதிரியான ஒரு காவல்துறை வந்து கட்டுப்பாட்டோடு இருந்தது. அப்படிங்கிற போது திரும்ப ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த திரு கருணாநிதி சட்டப்பேரவையில் சொல்கிறார், காவல்துறையின் ஈரல் முக்கால்வாசி கெட்டுவிட்டது. இப்போ முக்கால்வாசி கெட்டுவிட்டதுன்னு எப்போ சொல்கிறாருன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியின் போது காவல்துறையினர் நேர்மையாக செயல்பட்டார்கள் என்பதற்காக, தனக்கு ஆதரவான நிலைக்கு அந்த காவல்துறையை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பேரவையில் இதை சொல்கிறார். ஈரல் கெட்டு போயிடுச்சு, இந்த ஈரலை நான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக தங்களுக்கான ஏவல்துறையாக காவல்துறையை காலங்காலமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் தான் கட்சியினுடைய அழுத்தம், ஐயா சொன்னது மாதிரி ஒரு எஸ்பி டிஎஸ்பி அங்கே இருக்கிற கட்சியினுடைய முன்னணியினர் எல்லாம் தலையிட்டு இருக்காங்கன்னா மிக உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவருடைய குடும்பத்திலிருந்து அந்த அழுத்தம் வந்திருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ரொம்ப முக்கியமாக நீங்கள் 3 பேர். இன்னொன்று, சிவகங்கை மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் கஸ்டடியல் டெத்னா ஒரு மாஜிஸ்ட்ரேட் பிரிமினல் என்கொயரி பண்ணுவாங்க. சிவகங்கை மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் வெங்கட பிரசாத் ஸ்பாட்டுக்கு போறாரு, சுற்றி மொத்த போலீஸும் அவரை சுற்றி ராகவ மாதிரி நிற்கிறாங்க. அதாவது அவருடைய வேலை எப்படின்னா, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்ப்பது, மக்களை பார்ப்பது, அங்கே இருக்கிற கடைக்காரங்களை பார்த்து இங்கே நியூஸ் கேதர் பண்ணுறது, அதுதான் அவருது. அதை யாரையும் சந்திக்க விடாதபடி காவல்துறை, ஏன்னா புகாரே காவல்துறை மேலே தான். அப்போ அந்த காவல்துறை சுற்றி அவர் அரண் போல் இருந்துக்கிட்டா, இதை மீறி கூட அவர் வந்து நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணும்போது அதை போய் பார்க்குறாரு, எல்லா இடத்துலையும் விசாரிக்கிறார். அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவரை மடைமாற்றம் செய்யணும், சரியான ஸ்கெட்ச்ல போயிடக்கூடாது, பின் பாயிண்ட் டச் பண்ணிடக்கூடாது. சார் இங்க போங்க சார், இங்க போங்க சார், இங்க சார். அப்ப இதுக்கு ஒரு டைரக்ஷன். நிச்சயமா கணேஷ்குமார், உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமாக. இந்த நிகழ்ச்சியை நம்முடைய ஆளுமைகள் பேசினார்கள், நீங்கள் எப்படி உங்களுடைய கருத்தை வைங்க சுருக்கமாக? சுருக்கமாக சொல்லணும்னா, இது கஸ்டோடியல் டார்ச்சர்ன்றது அரசை ஒப்புக்கொள்ளுது. நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லுது, எங்களுக்கு நேரம் வேணும்னு சொல்லுது. ஆனால் ஏன் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு விசாரணையில ஏன் தலையிடணும், ஏன் சிபிஐக்கு மாற்றணும்? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் விசாரிச்சுட்டு இருக்கிறார் இல்லையா? ஹைகோர்ட்டே தானா முன் வந்து ஸ்பெஷல் டீம் தலைமையில் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் விசாரிக்கும் போது ஏன் சிபிஐக்கு மாற்றணுன்றது எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னொரு விஷயம், நாங்கள் எங்களுடைய மனுவில் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தேவையான ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், திருப்புவனம் காவல் நிலையம் சரகத்துக்கு உட்படாத காவலர்கள் பாதுகாப்பு கொடுக்கணும், தனி வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணணும், இதெல்லாம் நாங்கள் எங்கள் மனுவிலே கோரி இருக்கிறோம். அந்த மனு மீதான உத்தரவும் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நான் உண்மை சொல்லணும்னா, திருப்புவனம் ஜேஎம் அவர்களை நான் பாராட்டி ஆகணும். அதே போல் சீனியர்கள் ஹென்ரி டிபெங் சார், வின்சென்ட் சார், ஜூனியர் கார்த்திக், இது போன்ற பாப்பா மோகன் சார், நிறைய பேரோட கூட்டு உழைப்பில் தான் இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு இந்த வழக்கை கொண்டு வர முடிஞ்சது. இந்த வீடியோ வெளியிட்டதும் அதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சது. ஆக இவ்வளவு தூரத்துக்கு வந்த ஒரு வழக்கை மீண்டும் வந்து சிபிஐ கொண்டு போய் தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்றத என்னோட கோரிக்கை. முதல்வர் கட்டாயம் கட்சிக்கு அப்பாற்பட்டு 8 கோடி மக்களுக்கு முதல்வர் என்ற அடிப்படையில் இந்த வழக்கில் நடவடிக்கை உறுதியாக எடுக்கணும். 8-7ல் அனைத்து குற்றவாளிகளும் எஸ்பி டிஎஸ்பி ஏடிஎஸ்பி இவங்களோட பங்கு என்னன்னு பார்க்கணும். முக்கியமான ரீசன், நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா சந்தேகங்களுக்கும் ஒரே தீர்வு,
கால் டீட்டெயில் ரெக்கார்டு, யார் யாருக்கு ஃபோன் பேசியிருக்கிறா அப்படின்ற ரெக்கார்டை உடனடியாக எடுத்து பதிவு பண்ணோம்னா இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விடை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம். இல்லை, இந்த விஷயத்தில் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க சொல்கிறாங்க, மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசே அவர்களை கொன்று குவிக்கும் வகையில் செயல்படுவது மனிதாபிமானமற்றது. திமுக தலைவன அரசு மக்களை காக்க வேண்டிய காவல்துறையை ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக மாற்றியதான் அவருடைய ஆட்சியின் ஒரே சாதனை. திமுகவினர் இவற்றையெல்லாம் மறைத்துவிட்டு மக்களை ஏமாற்ற ஓரணியில் தமிழ்நாடு என்று மாறுதட்டி கொள்கின்றனர். ஆனால் திமுகவினரை வீட்டுக்கு அனுப்ப தமிழக மக்கள் ஓரணியாக திரண்டிருக்கார் என்பதுதான் உண்மை. ஐயா சொன்னதனுடைய அந்த சாராம்சம். எனவே மக்களை ஏமாற்றும் காலம் இனிமேல் இல்லை என்பதை திமுகவினர் புரிந்து கொள்ளும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை மிக தெளிவாக ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்கிறத நம்ம பதிவு பண்ணி. வில்சன் எதுவும் சொல்கிறீங்களா? முக்கியமான விஷயம் இப்போ நம்ம கணேஷ் வழக்கறிஞர் சொன்னது தான். ஏன்னா அந்த சிடிஆர் ரிப்போர்ட்ன்றது நீங்கள் எஸ்பியிலேருந்து அத்தனை பேருக்கு தொடர்ந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா யார் புகார் கொடுத்தாங்க அவங்க ஃபோனை வாங்கி அந்த நிகிதா அவங்களது சிடிஆர் நீங்கள் எடுத்திங்கனாலே அதில் அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிடும். அதேமாதிரி வாட்ஸ்அப் காலுக்கு நெட் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸும் வந்துடும். அப்போ இதை எடுத்துட்டிங்கனாலே இந்த வழக்கு எந்த இடத்துலேருந்து வந்துச்சு அது கண்டுபிடிச்சிடலாம். நிகிதாவுடைய 24 மணி நேரம் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி எடுத்துட்டாலே அந்த டெலிஃபோன்லேருந்து எங்கே போயிருக்கு, யார் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா, அதுக்கப்புறம் அதே நம்பர் எஸ்பிக்கு வந்திருக்கும். ஈஸியாக வந்து இது ஈஸியான பெரிய உலகத்தை ஒன்றும் இல்லையே, ஈஸியாக வந்துடும். இது ரொம்ப மனசாட்சியை உருக்குகிற வழக்கு. நாங்கள் சட்டத்தை பற்றி பேசுகிறோம், சட்டத்தினுடைய துறைகளை பேசுகிறோம். பிள்ளை இழந்த அந்த தாய் தகப்பனுக்கு என்ன ஆறுதல் இல்லை. அந்த அஜித் அந்த அரசாங்கத்தினுடைய வரலாறு என்னன்றது இப்போ நடந்தது நான் சொல்கிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடியெல்லாம் போல இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி அந்த சீண்டல் வழக்கில் சென்னை நகர மாநகர ஆணையர் துறை ரீதியான அவர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இதே நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியனும் லட்சுமி நாராயணன் உத்தரவு போட்டாங்க. அதற்கு மேலே இந்த ஸ்டாலின் அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் தவறு செய்த அதிகாரிகளை பாதுகாப்பதில் முன்னிலையில் நிற்குது. இதுலேயுமே தான் தொடருமா அப்படிங்கிறதான் கேள்விக்குறி. ரொம்ப அழுத்தத்தோடு நம்ம பேசணும், மன இறுக்கத்தோடு எமது நிகழ்ச்சியில் கடந்த வில்சன் துரைக்கண்ண ஐயா அவர்கள், ராமமூர்த்தி, நம்முடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் கணேஷ்குமார், உங்கள் அனைவருக்கும் எனது உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.